சபாஸ் முதல்வரே, தப்பு எவன் செஞ்சாலும் தட்டி தூக்கணும். அது கோட்டையில் இருக்காலும் சரி, குடிசையில் வாழ்றாலும் சரி, சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தான். பெண்களை பொது வழியில் தவறாக பேசினா இனிமேல் இதுதான் அப்படின்னு எல்லாருக்கும் பயம் வரணும். உங்களுக்கு ஓட்டு போட்டு நினச்சி ஒவ்வொரு நாளும் நான் பெருமைப்படுறேன். வேற லெவல். இல்லை, நான் தெரியாமல் இருக்கிறேன். பெண்கள் மீது கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களே இல்லை, தலையை அப்படின்னு பாகுபலி வாழை வீசும்போது சபாஸ் இப்படி தான்டா இருக்கணும் ஒரு அரசனா அப்படிலாம் கை தட்டினீங்கல்ல. இன்னைக்கு அதை நிஜத்தில் ஒருத்தர் பண்ணுறாரு. ஏன் உங்களுக்கு அதெல்லாம் பொறுக்க மாட்டேங்குது? இல்லை, நான் கேட்குறேன். ஏன்டா ஒரு பொது மேடையில் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு பெண்களை பற்றி இவ்வளோக்குள்ளே தரைக்குறைவாக ஒரு விமர்சனத்தை பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு எத்தனை பேரா கண்டனம் தெரிவிச்சிங்க? வெக்குங்கிட்ட ஜென்மங்களா நீங்களாம் எதுக்கு அரசியல் பேசுகிறீங்கன்னு கேட்குறேன். அதாவது உதயநிதி பேசுகிறதெல்லாம் பெரிய ஆச்சரியமே கிடையாது. ஏன்னா கலைஞரோட பேரன் அப்படி எப்படி இருப்பார்? அவர்கிட்ட என்ன நீங்கள் வந்து நாகரிக பேச்சு எதிர்பார்க்க முடியும்? அதனால இன்றைக்கி நேரத்தில் நடந்துகிட்ருக்கு. அதாவது அந்த கட்சியில் அடிப்படை தொண்டல்லேருந்து மேலே இருக்க வரைக்கும் எல்லா ஆபாசத்தின் உச்சம். அதில் இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போய் யாருக்குனே அந்த அப்படி தான் பேசிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லெவலில் போயிட்டு நம்மளை தான் இந்த மக்கள் என்ன பண்ணிடுவாங்க, எப்படினாலும் நம்மளுக்கு தான் ஓட்டு போகிற ஜென்மங்கள் இருக்க. இங்கே தமிழ்நாட்டில் அடிமைகள் கொத்தடிமைகள் நாம் எப்படினாலும் பேசிக்கலாம் அப்படிங்கிற மெதப்பில் தானே திரும்ப அந்தமாதிரி பேச்சை வெளிப்படுத்துகிறாங்க. இது என்ன புதுசாக பேசிகிட்டு இருக்காங்க? அதில் அந்த ஒரு திமிரு திணறல தான் இன்றைக்கி உதயநிதி அவர்கள் இவ்வளோக்குள்ள ஒரு பேச்சு. இதை வந்து எப்படி வந்து பார்த்திங்கன்னா மக்கள் பொறுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியலை. இது வந்து எனக்கு தெரிஞ்ச அரசியல் வரலாற்றிலேயே எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் பேசாத ஒரு வார்த்தை, பயன்படுத்தாத வார்த்தை, காது கூசுகிற மாதிரி. அதை சொல்கிறதுக்கு நமக்கு அவ்வளோக்குள்ள அருவருப்பாக இருக்குது. அப்படிப்பட்ட பேச்சை இந்த உதயநிதி சொல்லக்கூடாது, ஆபாச நிதி. இந்த ஆபாச நிதி பேசுகிறாருன்னா அதுக்கு எதிர்த்து அரசியல் மூத்த தலைவர்கள்லாம் எங்கே இருக்காங்கன்னே தெரியல. இருக்கிறதுலையும் பொத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களாம் என்ன மாதிரி அரசியலுக்கு பேச வராங்க? மக்களுக்கான அரசியல் என்ன பேச கிளிக்க போகிறீங்க நீங்களாம் வந்து நான் கேட்குறேன். இல்லை, ஒரு முதலமைச்சரை பார்த்து சிஎம் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரோசம் பொத்துக்கிட்டு வருது. அது எப்படி ஒரு முதலமைச்சரை பார்த்து இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம்? ஏதோ ஒரு கெட்ட வார்த்தையை பேசின மாதிரி. இல்லை, உங்கள் அப்பாவை காணுமேன்னு சொன்னால் அதுக்கு பயங்கரமாக பொத்துக்கிட்டு வந்து அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு கண்டனம் தெரிவிக்கிற இந்த சமூக போராளிகள்லாம் ஏன்ப்பா ஒரு பொது மேடையில் ஒரு எதிர்க்கட்சி தலைவர், இது ஒரு முன்னாள் துணை முதலமைச்சர் வேறு, இவங்க எந்த லட்சத்தில் இவருக்கு கையில் நாட்டை கொடுத்தா நாடு நாசமாக போவாதா? இல்லை, நான் கேட்குறேன். பொது மேடையில் ஒரு பெண்ணை குறித்து சம்மந்தமே இல்லாமல் அந்த பெண்ணை குறித்து கீழே உள்ள தொண்டைகள்லாம் கத்துற அந்த பேரை சொல்லி நீங்கள் அவ்வளோக்குள்ள ஒரு கொச்சையான வார்த்தையை பேசுகிறீங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு இருக்க பாரு நம்ம நாட்டில். இதுதான் அவங்க 75 வருட அரசியல் நாகரிகம், திராவிட மாடல் அரசியல் நாகரிகம்னா என்னென்னு பார்த்துக்கிடுங்க. ஸோ அப்போ இந்த அளவுக்கு இந்த ஆபாச நிதி அரூருக்கு தகையில் அநாகரிகத்தின் உச்சமாக ஆபாசமாக பேசுகிறார் அப்படின்னா அதை முதல்ல கண்டிக்க வேண்டியது யார்? கனிமொழி. எங்கே போனீங்க? உங்களுடைய அண்ணமாவும் தானே, உங்களுடைய மருமகம் தானே. இந்தளவுக்கு ஆபாசம் பேசும்போது நீங்கள் முதல்ல வந்து கண்டிச்சிருக்கணும்ல. ஏன் பெண்களுக்கு எதிராக அநீதி நடந்தால் நீங்கள் மாற்று கட்சியில் நடந்தால் மட்டும் தான் பொத்துக்கிட்டு வருவீங்களா? உங்கள் கட்சியில் உங்கள் எது பேசினாலும் நீங்கள் அப்படி கண்டு காணாமல் போயிருவீங்களா? இதான் உங்களுடைய சமூக நீதியா? பெண்களுக்கான நீதி நீங்கள் தான் பெற்று தர போகிறீங்களா? இங்கே எந்த கட்சியிலுமே திமுக கட்சி விடுங்க, அந்த கட்சியில் உள்ள பெண்கள் எல்லாமே அப்படியே இதாகிட்டாங்க விட்டுருங்களேன். மாற்று கட்சியில் உள்ள பெண்கள் எங்கே போனீங்க? ஏன் அது கண்டனம் தெரிவிக்கல? எனக்கு தெரிஞ்சு பிஜேபி சார்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் மேடம் மட்டும் தான் இது கண்டனம் தெரிவித்தாங்க. உண்மையிலே அந்த மேடைக்கு நான் சல்யூட் பண்ணுறேன். மொத்த ஆளாக கண்டனம் தெரிவித்து அவங்க தான். அப்படி தான் இருக்கணும். எந்த கட்சியாக இருந்தாலும் தப்புனா உடனே கண்டனம் தெரிவிக்கணும். ஆனால் அப்படி கண்டனம் தெரிவிக்காமல் அவ்வளோ பேர் அமுக்கிட்டு இருக்கீங்கன்னா இதில் குறிப்பாக சொல்கிறேன். நாம் தமிழ் கட்சி இங்கேயா போனீங்க? நீங்களாம் ஒரு தமிழருக்காக நீங்கள் குரல் கொடுக்குறாரு. தமிழருக்காக நாங்கள் தான் வந்து இப்போ என்னத்தை கிழிச்சு வந்து நீங்கள் இப்போ யாரோடைய பி டீமும் இல்லை. நான் கேட்குறேன், திமுக கேட்குறீங்க இவ்வளோக்குள்ள ஆபாச உச்சமாக பேசிகிட்டு இருக்கேன். அதை கண்டித்து ஒரு கண்டனத்துக்கு துப்பு கிடையாது. திருமாவளவன் எங்கே போனீங்க? அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே உங்கள் அப்பாவை காண சொன்னதுக்கு அவ்வளோக்குள்ள பொத்துட்டு வந்தீங்கல்ல, கண்டனம் தெரிவிச்சிங்கல்ல முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு. இப்போ எங்கே போனீங்க? ஒரு முதலமைச்சரை இழிவுபடுத்துகிற நோக்கத்தில் ஒரு தனிப்பட்ட ஒரு பெண்ணை வச்சு இவ்வளோக்குள்ள ஆபாசமாக கேவலமாக ஒருத்தர் பேசுகிறாரு. ஒரு எதிர்க்கட்சி தலைவராக உட்காந்துக்கிட்டு அதை கண்டிக்க துப்பு இல்லை. ஏன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எங்கே எதுக்கு நடந்தாலும் உடனே வந்து கண்டனம் தெரிவிக்க வருவீங்கல்ல, இது கண்டனம் தெரிவிச்சிங்களான்னு கேட்குறேன். எனக்கு தெரிஞ்சு உங்களெல்லாம் விட அண்ணாமலை எவ்வளோ மேலே போட்டார் பாரு பதிவை. அதாவது நேற்று தான் வைகை ஆட்சியை நான் சுத்தம் பண்ணேன், அப்போ பார்க்கும்போது இதை விட எங்கள் பெரிய ஒரு மாசு இருக்க முடியுமா அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் உதயநிதி பேச்சை கேட்டேன்னு போட்டார். ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு. ஏன்னா அதை விட கேவலம் நாத்தம் முடிச்சது வேறு ஒன்றும் கிடையாது. அந்தளவுக்கு உதயநிதியோட பேச்சு இருக்குன்னு போட்டார். இதை விட என்ன ஒரு அவமானப்படுத்த முடியும்? சரியான ஒரு பதிலடி. மாற்று கட்சியாக இருந்தாலும் போடுறாங்கய்யா. ஆனால் உங்களுக்கெல்லாம் தமிழரை வச்சுக்கிறதுக்கு எதிராக உள்ளது தான் பொத்திக்கிட்டு இருக்காங்க. நாம் தமிழ் கட்சி என்ன மாணவர்கள் இருக்கான்னு தெரில. தமிழ்நாட்டு பெண்கள் தானே, திரிசா யார்? தமிழ்நாட்டு பெண் தானே. அந்த பெண்ணை வந்து மையப்படுத்தி சம்மந்தமே எடுத்து கேவலப்படுத்துறாங்க. இவ்வளோ கூட கொச்சமாக யாராவது பேச முடியும் தெரியல. ஆனால் இதுக்கு தானே கண்டனம் தெரிவிக்கணும். இதுக்கு கண்டனம் தெரியாமல் பொத்திக்கிட்டு இருக்கேன். அப்போ இதோட தெரியுதுல்ல நாம் தமிழ் கட்சிக்கு முதலாளி யாருன்னு. சரி, நாம் தமிழ் தான் ஏத்தால போயிட்டு வச்சுருக்கலாம். கூடவே இப்போ வந்து அமைச்சரில் பங்கு பெற்றுட்டு இருக்கக்கூடிய திருமாவளவன் ரொம்ப வந்து உக்கிரமாக பேசுவீங்களா? எது நடந்தாலும் இப்போ பேச வேண்டியதானே, கண்டனம் தெரிவிக்க வேண்டியதானே.
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் எதுக்கெடுத்தாலும் கண்டனம் தெரிவிப்பீங்களா? யோக்கியமான ஆள் கண்டனம் தெரிவிக்க வேண்டியதானே? அப்போ இதுல என்ன தெரியுது? திமுகவுடைய கொத்தடிமை யாரையும் தெரியும். இந்த சமூகத்தில் வந்து சமூக புறவைகள் இருக்கானுங்கல்ல, பொங்கிட்டு வந்து குறிப்பிடுப்பான்ல, அவனை எவனுமே இதுக்கு கண்டனம் தெரிவிக்க மாட்டான். ஏன்னா எல்லாமே திமுக வாங்கி திங்கிற கொத்தடிமைகள். இதுல வந்து புரிஞ்சுக்கணும் நீங்க. திமுகவுடைய கொத்தடிமைகள் யார் யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கணும்னா, இப்போ உதயநிதி பேசின பேச்சுக்கு யாரெல்லாம் கண்டனம் தெரிவிக்கலையோ அவங்கெல்லாம் திமுகவுடைய கொத்தடிமைகள். அதாவது மற்ற விஷயத்துக்கும் நீங்கள் வந்து குரல் கொடுக்காம எப்பவுமே பேசாமல் இருக்காங்க, அவங்கள விட்டுறணும், அவங்கள கண்டுக்கூடாது. ஆனால் மற்றதுக்கெல்லாம் கண்டனம் தெரிவிச்சுட்டு குரல் கொடுத்துட்டு நாங்கள் சமூக மக்களுக்காக போராட வரக்கூடிய அந்த சமூக புறவை சொல்லி கூடவங்கலாம் இந்த நேரத்தில் பேசாமல் வாய் திறக்காமல் இருக்காங்கன்னா அவங்க தான் திமுக கொத்தடிமைகள். ஸோ நேற்றே இந்த ஆளுக்கு நான் பள்ளி கொடுக்க வேண்டியது, எப்படி அந்த வார்த்தையை பேசினதை நான் மிஸ் பண்ணேன்னு தெரில, அந்த வீடியோவை நான் பார்க்கல. இல்லை எவ்வளோக்குள்ள கேவலமாக ஆபாசமாக இவ்வளோக்குள்ளே பேசியிருக்காரு, இதுக்கு ஒரு முட்டு கொடுக்கணும், சப்பு கட்டு கட்டணும், அவர் அப்படி பேசான்னு சொல்லிட்டு சில ஊடகங்கள் வந்துட்டு அதை எடுத்து போடுறாங்க. எப்படி போடுறாங்க? அதாவது பாருங்களாம் கரெக்டாக அவர் அந்த வார்த்தையை சொல்லும் போது பாருங்கள், அவர் வாய் அசைக்கவே இல்லை, யாரோ வந்து வேணும்னே பிளான் பண்ணி அந்த வார்த்தையை டப் பண்ணி அப்படிலாம் சப்பு கட்டு கட்டுறாங்க. எந்த அளவுக்கு அதாவது ஒரு கேவலமான பேச்சை கண்டிச்சதுன்னா அடுத்த நேரம் அந்த இப்படி பேச மாட்டான். அப்போ அதுக்கு இப்படி முட்டு கொடுக்கீங்கன்னா நீங்களாம் என்ன மாதிரி ஜென்மங்கள் எனக்கு புரியல. இன்னைக்கு பார்க்கும்போது என்னடா இது இவ்வளோக்குள்ளவே கீழ்த்தரமே பேசுவாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சு கேட்டிங்கன்னா அவங்க புத்திக்கேற்ற மாதிரி தானே, அவங்க புத்தி எதை நோக்கி போதும் அதான் இருக்கும். அவருடைய ஆபாச நிதியுடைய புத்தி முழுக்க முழுக்க அங்கே தான் இருக்குது. அதாவது வளர்ப்புன்னு சொல்லுவாங்கள்ல, இதில் தான் நீங்கள் பார்க்கணும் வளர்ப்புனா எப்படி அப்படின்ட்டு. இதுதான் கலைஞருடைய வளர்ப்பு, ஸ்டாலினுடைய வளர்ப்பு இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து நிறைய விஷயங்களை நான் கம்பேர் பண்ணக்கூடாது, கடந்து போகணும் அப்படி தான் நினைப்பேன். ஆனால் ஆக்சுவலாக இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது தான் நம்ம கம்பேர் பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது எஸ்.ஏ. சந்திரசேகருடைய வளர்ப்புனா எப்படி இருக்குது, விஜய் அவருடைய வளர்ப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் இதெல்லாம் பார்ப்பீங்க. அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் இருந்துச்சு. அதாவது உதயநிதியோடைய மகன் இன்பநிதி அவருடைய அந்த ஃபோட்டோலாம் வெளியே வந்துச்சு. அதாவது இன்பநிதி வந்து பார்த்திங்கன்னா அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோலாம். அதுக்கு இன்பநிதி அவருடைய தாய் தகப்பனாகிய உதயநிதி அவருடைய மனைவி அவர்லாம் அதுக்கு வந்து என்ன ஒரு கமெண்ட் கொடுத்தாங்க சோசியல் மீடியாவில் அதை பரவன நேரத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்புக்கெல்லாம் கட்டுப்பாடு விதிக்கக்கூடாது. ஸோ அவரோட அடல்ட் ஆகிட்டார், அவருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கொடுக்கணும். நம்ம அது சுதந்திரம், அவருடைய சுதந்திரம், தனிப்பட்ட சுதந்திரம், அதில் பெற்றவங்களாக இருந்தாலும் நாங்கள் வந்து நுழைய மாட்டோம். ஏன்னா பக்கத்து விட்டு எட்டி பார்க்குறது சுதந்திரம் கிடையாது அப்படின்ட்டு. அப்போ இது வந்து நீங்கள் பார்த்துக்கிடணும் அவங்களுடைய வளர்ப்பு முறைலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதனால் இது அவங்க பேசிக்காகவே அவங்க இப்படி தான் இருக்காங்க. அதாவது அவங்க சைடில் வந்து பார்த்திங்கன்னா இது தவறே கிடையாது, இப்படி தான் அவங்க தாத்தாவும் இதை கூட கேவலமாக பேசியிருக்கா சட்டமன்றத்தில். அதாவது இதுக்கு முன்னாடி ஜெயலலிதாவுடைய சேலையே அவங்க கட்சிக்காரங்க பிடிச்சி இழுத்து ஊழிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கனால ஸோ அவங்களுக்குலாம் இது வந்து தப்பாகவே தெரியாது. இப்போ அவங்க கட்சிக்காரெல்லாம் கேட்டு பாருங்களேன், யார் வந்து ஓகேமாக பேசுகிறாங்கன்னு சொல்லுங்க வைப்போம். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இதுக்கு பரவாயில்ல போல அப்படி நம்ம தோணிடும் போல, அந்தளவுக்கு தான் இன்றைக்கி உதயநிதியோட பேச்சு இருக்குது. ஸோ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, நக்கி கோபாலு இவங்க எல்லாம் ஆபாசம் உச்சம். அந்த கட்சியை திமுக கட்சியிலே எல்லாம் ஆபாசம் தலைக்கேறி திட்டுறாங்க. ஸோ அவங்கள்ட்ட போய்ட்டு என்னத்தை நீங்கள் நியாயத்தை எதிர்பார்ப்பீங்க? இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்முடைய முதலமைச்சர் விஜயோடைய பையனுடைய நீங்கள் பேட்டி நீங்கள் நேற்று பார்த்துருப்பீங்க, எல்லாரும் அசந்து போயிருப்பீங்க. அவ்வளோக்குள்ள எவ்வளோ டீசெண்டாக ஹம்பிளாக, அதாவது ஒரு பையனா இப்படி தான் வளர்க்கணும் அப்படின்னு ஏற்ற மாதிரி அவ்வளோக்குள்ள ஒரு மெச்சூரிட்டியான ஒரு பையன். ஸோ எல்லாருமே அந்த பையனுடைய பேச்சை பார்த்து எல்லாருமே வியந்து பார்த்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜேசனஜோடைய இன்டர்வியூ பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் எது யாருமே நெகட்டிவிட்டியாக அந்த அவர் மேலே வரல, எல்லாருமே பாராட்டி தான் இருக்காங்க. ஏன்னா ஒரு வளர்ப்புனா அப்படி தான் இருக்கணும். ஸோ அதான் வளர்ப்பு. நம்ம வீட்டு பசங்களை எப்படி வளர்க்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் யாரும் எப்படி சொல்லுவீங்க? அதாவது இன்பநிதியா இல்லை ஜேசஞ்சய் கேட்டிங்கன்னா ஜேசஞ்சய் மாதிரி தான் இருக்கணும் அப்படி தானே எல்லோரும் விரும்புவீங்க. அதுதான் முதலமைச்சர் விஜயோடைய வளர்ப்புங்கிறது. ஸோ இதை ஏன் இப்போ நம்ம கம்பேர் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, திராவிடம் இந்த திமுக கழகம் முழுக்க முழுக்க அவங்களுடைய வளர்ப்பே சரியில்லை. அதனால தான் அடிமுட்டை தொண்டல்ல இருந்தும் தலைமை வரைக்கும் இப்படி ஆபாசத்தை நீங்கள் வந்து வீசுறீங்க. அப்படியே உங்களுக்கு ஒரு எதிராளியை வீழ்த்தணும் அப்படின்னா நேரடியாக நில்லுங்க, தைரியம் நில்லுங்க, ஏற்று நில்லுங்க, ஆம்பளையாக அவர் ஏற்று நின்று சண்டை போடுங்க, தப்பே கிடையாது. அதை விட்டுட்டு ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி பெண்ணை சம்மந்தப்படுத்தா அவரை அடிக்க முடியும், ஒழிக்க முடியும், நீங்கள் அதை கையில் எடுத்தீங்கன்னா அதை விட கேவலமான அரசியல் ஒன்றும் கிடையாது. இது அப்போ தமிழ்நாட்டினுடைய பெண்கள் எல்லாருமே இதை எதிர்க்கணும், கண்டனம் தெரிவிக்கணும். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் உதயநிதி அவர்களுக்கு எதிராக நடக்க போகுது. அதை நான் வரவேற்கிறேன், நடத்துங்க, பெரிய அளவில் பண்ணணும். எப்படிப்பட்ட ஒரு பேச்சை பேசுகிறவரெல்லாம் சும்மா விடவே கூடாது. ஸோ அதனால் இன்றைக்கி இந்த ஆபாச நிதிக்கு கொடுக்குற குடுப்பில் இனிமேல் யாருக்கும் வந்து பொது மேடைகளை பெண்களை பற்றி இழிவாக தவறாக பேசணுங்கிற எண்ணம் கனவுலையும் வரக்கூடாது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கண்டனங்களை தெரிவிக்கணும். என்ன பேசுனேங்கிறேன், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இழிவுபடுத்தினா உடனே பெண்களை பற்றி பெண்களுடைய ஏதாவது சம்மந்தப்படுத்தி அவங்களுக்கு இழிவுபடுத்தணுமா? இல்லை நான் கேட்குறேன், இதை விட கேவலம் ஒன்றும் இல்லை. ஸோ இதையே நம்ம இவ்வளோக்குள்ளே வலியுறுத்தி இன்றைக்கி எதிராக கண்டனத்தோடு நம்ம பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட தலைமையை கொடுத்தீங்க மக்கள் அப்படின்னா தமிழ்நாடு தன்னுடைய பண்பாடு கலாச்சாரம் எல்லாத்தையும் இழந்துடும்.
மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கலாச்சாரமே கெட்டு சீரழிஞ்சிருவாய்ங்க அடுத்த தலைமுறை. ஏன்னா இவங்களுடைய கலாச்சார நாகரிகம் என்னன்னு அவங்களுடைய நீங்க குடும்பத்திலேருந்தே பார்த்துட்டு வரீங்களே, எப்படியோட வளர்ப்பு அவங்களுக்கு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ, அதனால இது வந்து சரியே கிடையாது. இதோட ஒழியணும். ஸோ, இந்த மாரி பேச்செல்லாம் எடுத்துக்கவே கூடாது தமிழ்நாட்டு மக்கள். அதனால இதுக்கு எதிரா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கண்டன குரல்ல நீங்க எப்படி இருந்தாலும் உங்களுடைய கண்டனங்கள முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க பொது வெளியில. இப்ப தான் சமூக வலைதளங்கள் இருக்குல்ல, எல்லாரும் கண்டனத்த பதிவு பண்ணுங்க. உங்களுடைய எதிர்ப்ப காட்டுங்க. தமிழ்நாட்டு மக்கள் இதெல்லாம் கடந்து போகக்கூடாது. இப்ப இந்த இடத்துல நீங்க கடந்து போயிட்டா, நாளைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் இதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு அணையிற பேச்ச பேசிட்டே இருப்பாய்ங்க. இதோட ஒரு முடிவு கட்டணும். என்ன பேச்சுன்னு கேட்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகையை பத்தி பேசணும்னு நீங்க நினைக்க வேண்டாம். அது நான் சம்மந்தம் இல்லாம ஒரு பெண்ண பத்தி இழிவுபடுத்தினா தான் நீங்க பார்க்கணும். ஸோ, இதுக்கும் யாராவது இந்த உதயநிதிக்கு சப்பக்கட்டு கட்டிட்டு ஒரு முட்டு கொடுக்க வராங்கன்னா, அவனா பிஞ்ச செருப்பாலே அடிக்கணும் எனக்கு தெரிஞ்சு. இத பார்த்துட்டு இருக்க தோழா, தோழிகள், நண்பர்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த உதயநிதியுடைய பேச்ச நேத்து நீங்க கேட்டபோது உங்களுக்கு என்ன தோணுச்சு? அவருக்கு என்ன மாதிரியான ஒரு பதிலடி கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அந்த கருத்துக்கள கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வ பத்தி நம்முடைய வீடியோ வரும். வெயிட் பண்ணுங்க. பாய்.